வணக்கம். சில சிறுகதைகள் நம்ம படிக்கும்போது அப்படியே கடந்து போயிடும். சில சிறுகதைகள் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். சில சிறுகதைகள் எப்படியா இத எப்படி இத சொன்னாரு? இந்த இந்த எழுத்தாளர் எப்படி ஒரு ஒரு அந்த சிறுகதை போகிற போக்குல இது எப்படி இந்த எழுத்தாளர் சொன்னாரு? அப்படின்ற மாரியான ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஆனந்த விகடன்ல ஒரு சிறுகதை தலைப்பு ஞாபகம் இல்ல. அது எழுதினவர் நர்சிம். அந்த சிறுகதையுடைய எழுத்தாளர் நர்சிம் எனக்கு என்னென்னா சினிமா சம்மந்தப்பட்ட சிறுகதைகள் நிறைய கதைகள், அப்புறமா நாவல்கள், குறுநாவல்கள், நாடகங்கள், புதினம் நிறைய இத சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ வந்துட்டு இருக்குது எழுத்து வடிவில சினிமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாலகுமாரன் நிறைய எழுதியிருக்காரு. சுஜாதா எக்கச்சக்கமா எழுதியிருக்காங்க. அது நிறைய வந்துகிட்டே இருக்குது. இந்த சிறுகதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சாதாரண ஒரு உரையாடல்லேருந்து தொடங்கி போகிற ஒரு விஷயம் தான் ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு ஃப்ளோர்ல ஒரு ஷூட்டிங் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங் அந்த அந்த படத்தினுடைய டைரக்டருக்கு அது முதல் படம். அவர் ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்காரு. முதல் பட டைரக்டருக்கான ஒரு பிரஷர் ஒண்ணு இருக்கும் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப இப்ப மத்தபடி ஹீரோ ஒரு பிரபலமானவரா அல்லது புதுமுகமா என்னன்னு தெரியல ஒரு காட்சி எடுக்குறாங்க. அந்த காட்சியில் அந்த ஹீரோ பேசுகிற வசனம் மிக பிரமாதமா இருக்கிறதுனால யூனிட்டே அந்த வசனத்துக்கு கை தட்டும் பொழுது, அந்த டைரக்டர் அந்த வசனகர்த்தா கம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருடைய பேர சொல்லி கலக்கிட்டடா! அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ஒரு கைத்தட்டல் உடனே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கம் அந்த வசனகர்த்தாவிற்கு ஒரு 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 இளைஞர் தான் அவருக்கு. அவரு கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி ஆயிடுது. யூனிட் முன்னாடியே ஏறக்குறைய 2 பேரும் அந்த டைரக்டரும், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் நண்பர்கள் மாரி தான். கொஞ்சம் சீனியர் அந்த டைரக்டர், அவர் முதல் பட டைரக்டர். 2 பேரும் ஒரு வயத ஒரே வயது உடையவர்களா தான் இருப்பாங்க அப்படியே அவங்க அந்த ஒரு பிரேக்க விட்டுட்டு அ பரபரப்பா வர்றாப்புல, பிரமாதமா அமைஞ்சு போச்சு. இந்த டயலாக் எப்படி நீ புடிச்ச? அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி ஒரு ஒருவரும் ஒரு நடுத்தர வயதுக்காரர் இருக்கும். நடுத்தர வயது கூட ஒரு 50 வயதுக்காரர் ஒருத்தர் 50 வயதுக்கு மேல இருக்கும். அவரு அப்படியே மெதுவா பின்னாடியே அந்த டைரக்டர் பின்னாடியே அப்படியே வராரு. சார் சார்ன்னும்போது அப்படி திரும்புறாரு. திரும்பிட்டு நீங்க லஞ்ச் டைம் வந்துரும். நீங்க லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க அப்படின்றாரு. சார் காலைல டிஃபன் சாப்பிட்டேன் சார். அதுக்குள்ள 7, 8 டீ குடிச்சுட்டேன். இல்லங்க நீங்க போய் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க. நீங்க இது பண்ணலாம் வாங்க நீங்க அப்படின்னு. டாக்டர் சார் அனுப்பிச்சாரு. இல்ல எனக்கு தெரியுங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்பொழுது, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு யாருன்னு கேட்கறதுக்குள்ள இந்த இந்த இயக்குனர் நாயுடு பரபரப்பு பேச ஆரம்பிக்கிறார். அடுத்து எடுக்க போற காட்சிய பத்தி ரொம்ப மெதுவா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 பேரும் போயிட்டு உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்பொழுது, அந்த நபர் மறுபடியும் அந்த 50 வயதுக்கு மேல இருக்கிற அந்த நபர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனருடைய பார்வையிலே அப்படி நிக்கிறாரு. நின்ன உடனே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கம் டயலாக் ரைட்டர் இவரு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தம்பி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா, அவரு அப்படி பார்க்குறாரு. கண் பண்ணி பார்க்கும்போது இவரு என்ன சொல்றாரு, "அ பார்க்காத நீ பேசு" அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது, இவருக்கு அப்படி திரும்ப பார்க்கும்போது, திரும்பவும் அவர் என்ன பண்ணாரு, அந்த டைரக்டர் அவர பார்த்து, "ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா சரி நீங்க லஞ்ச் சாப்பிடலனா கூட பரவால்ல. கொஞ்ச நேரம் ஓரம் இருங்க. நான் கூப்பிடுறேன் நானு." "சார் டாக்டர் சார் அனுப்பிச்சாரு சார்" அப்படின்றாரு மறுபடியும். "தெரியுங்க. நீங்க இருங்க" அப்படின்பொழுது, இந்த நபர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படியே பார்க்குற பார்வை அவருக்கு ரொம்ப புடிச்சு போகுது. அந்த டைரக்டர தாண்டி. அந்த டைரக்டர் ஏதோ ரொம்ப பிகு பண்றாரு. நம்ம இவ்வளோ பெரிய யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்காரு. ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்காரு. ஒரு டாக்டர்ன்றாரு. அந்த டாக்டர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு உறவினரா இருக்கலாம். அல்லது குடும்ப டாக்டரா இருக்கலாம். அந்த புரொடியூசருக்கு வேண்டப்பட்ட டாக்டரா இருக்கலாம். அவருடைய ஒரு பலமான ரெக்கமெண்டேஷன் வரவே தான் அவர அவாய்ட் பண்ணல. நீ கிளம்பி போன்னு சொல்லல அவரு. காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, லஞ்ச் சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க. இப்படியே அவர மெல்ல மெல்ல அங்கேயே அந்த ஃப்ளோர்லயே இருக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இருக்க வச்சோனே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லஞ்சும் முடிஞ்சு போகுது. முடிஞ்சு அடுத்த காட்சி எடுத்து முடிச்ச உடனே, திடீர்னு ஒரு மேனேஜர் சொல்றாரு, "சார் ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகை, ஒரு பிரபலமான நடிகை, இப்போ இருக்கிற நயன்தாரா மாரின்னு வச்சுக்கங்களேன், ஒரு பரபரப்பான அவங்க கால் ஷீட் கிடைக்கிறது, அவங்க வந்தாலே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் வந்தாலே, அந்த செட்டே இதுவாயிடும்னே, சார் நாளைக்கு அவங்க வரேன்ட்டாங்க. அவங்க கால் ஷீட் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த வாரம் குடுக்க வேண்டிய கால் ஷீட் நாளைக்கே கிடைச்சிருச்சு. அந்த படம் தள்ளி போகுது." அதனால உடனே இந்த டைரக்டருக்கு பயங்கர பரபரப்பாயிடுறாரு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப "சார் நம்ம செட்டுக்கு வராங்களான்னு?" "நம்ம செட்டுக்கு தாங்க வராங்க. அவங்க வந்துட்டாலே போதுங்கன்னு" ஒரு சமயம் இது கதாநாயகிக்கு கதையின் நாயகிக்கான கதையா என்னன்னு தெரியல நமக்கு. அந்த கதையில சொல்லல அது. அப்படி ஒரு பரபரப்பாகுது. அந்த புரொடக்ஷன் மேனேஜர், "சார் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. கேரவன் அந்த கேரவன் வேணும். இந்த வசதியெல்லாம் பண்ணிடுங்கன்னோனே, இந்த நபர் மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த சான்ஸ் கேட்டு வந்திருந்தார்ல, அவர் நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு. அவர் மறுபடியும் என்ன பண்றாரு, இத காதுல கேட்டவுடனே, இந்த நபர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், "சார்
அந்த நடிகை சார் வராங்க. சார் சார் நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்ல சார்ன்னு அப்படி இவர் பார்த்து சிரிக்கிறாப்புல. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்து சிரிக்கிறாப்புல. அவர் எவ்வளோ தூரம் மொக்க குழச்சாலும் இந்த நபர் வந்துகிட்டே இருக்கிறாருன்னு அவர் ஷாட்டுக்கு போயிடுறாரு. டைரக்டர் போயிட்ட உடனே இவர்கிட்ட வந்து பேசுறாரு. சார் உங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். டைரக்டர் சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார் டாக்டர். அவர் எங்க ஊர்க்காரர் தான் சார். அவர் என்ன அனுப்பிச்சார் சார் ரெக்கமெண்டேஷனுக்கு. இவர் என்ன சார் என்ன முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாரு. வந்ததுலேருந்து எத்தனை காப்பி குடிக்கிறது சார், எத்தனை டீ குடிக்கிறது சார். டிஃபனே 2 முறை சாப்பிட்டுட்டேன் சார்ன்னும்போது, சரி இருங்க இருங்க அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு ஓகே. அன்றைக்கான அந்த 6 மணி மாலை நேரம் நெருங்குறப்போ பேக்கப் சொல்ல போகிறார். அடுத்த நாள் எடுக்கிற ஷூட்டிங்கில் அவர் ரொம்ப பயங்கர ஆர்வமாயிட்டார் அந்த டைரக்டரு. பேக்கப் சொல்கிற நேரத்தில் வந்தவுடனே இவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே எங்களுக்கு இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. இப்போது ஒன்றும் இது பண்ண முடியாதுங்க. நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க. நான் பயங்கர டென்ஷனாக இருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வேஷம் தரேன். நீங்கள் கிளம்புங்க. இன்னொன்னே சார் 2 நாள்லாம் நான் ஊருக்கு போயிட்டு அப்படின்னு இழுக்கிறாரு. அதை காதலே வாங்கிக்கல அவர். கடகடன்னு ஏறி மற்ற அசிஸ்டண்ட்டுக்கிட்டலாம் வந்து நாளைக்கு இது மாதிரி மேடம் வராங்க. கரெக்டாக இருக்கணும். சீன் பேப்பர்லாம் ரெடி பண்ணிங்க. இவர்கிட்ட நான் சொல்கிறாரு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டயலாக்லாம் கொஞ்சம் நாளைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் தாங்க போய் சொல்லணும். ப்ளீஸ் நீங்கள் எங்கேயும் கிளம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் நண்பன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் போகிறார். கிளம்பி போகிற நேரத்தில் இந்த நபர் வந்து நிற்கிறாரு. கேட்குறாரு வந்து ஏங்க அவர் தான் கிளம்புன்னு சொல்கிறாரு. 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்கிறாரு. ஏங்க அப்படின்னு. இல்லை சார் காலையிலேருந்து இருக்கிறேன் சார் நான். அவருக்கு சினிமாவுக்கு வந்து புதுசு வந்து இப்போ தான் முதல் முறையாக அவர் வந்து சான்ஸ் கேட்க வந்திருக்காரு. காலையிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் வந்து கோயம்புத்தூர் கிட்டேருந்து வந்துட்டேன். திரும்ப ஊருக்கு போயிட்டா திரும்ப வருவேனான்னு தெரியல. இங்கே தங்குறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது. தெரிஞ்சவங்களே கிடையாது. நான் என்ன சார் பண்ணுறதுன்னு சரி ஓகே என் பைக்கில் ஏறி உட்காருங்கன்றார். உட்காந்து அப்படியே பைக்கு போகுது வந்து ஒரு சாலை கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன சந்துக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு பேச்சுலர் ரூம் அது. அந்த ரூமுக்குள்ளே போனோன்னே ஒரு குறுகலான இதுக்குள்ளே போய் இதான் ரூம்னு திறக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, அப்படியே இந்த கட்டிலில் போய் அப்படியே மல்லாந்து அப்படி படுக்க ஆரம்பிக்கிறார். பாடான்னு இவர் அப்படியே தரையில் உட்காந்துக்கிறார். உட்காந்த பிறகு இவர் ஆரம்பிக்கிறார் வந்து அவர் கேட்குறாரு, ஏங்க உங்களுக்கு ஒரு 50, 55 வயசு இருக்கும், தவறாக நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவில் நடிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இருக்கிற போட்டியே பெரிய போட்டியாக இருக்குது. என்னங்க அப்படின்போது, இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு நாடக நடிகர். அவரும் வந்து அந்த காலத்தில் சினிமாவில் நடிச்சிருக்காரு. அந்த படங்களில் வந்துச்சா வரலையான்னு தெரில. ஆனால் எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து சினிமாக்காரன் அப்படின்னு பேர். சினிமாக்காரன் வீடுன்னு பேர். இன்றைக்கி வரைக்கும் அந்த சினிமாக்காரன் வீடுன்ற அந்த பேர் இன்னும் நிலச்சிருக்குது. எனக்கு ஒரு ஆசை, ஆனால் அதுக்கான வழியே தெரியல. நானும் எவ்வளோ முட்டி மோதி பார்க்குறேன். அப்போ தான் இந்த டைரக்டருக்கு வேண்டப்பட்டவரான அந்த டாக்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அந்த டாக்டர் தான் சொன்னார், நம்ம பையன் தான் படம் எடுக்கிறான். நீ போயா நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு வேஷம் கொடுப்பாருன்னு. நான் சும்மா வந்து ஒரு 2 டயலாக் பேசிட்டு போனால் போதும் சார். அதாவது இது என் பூர்வ ஜென்ம பலன் வந்து அதில் கிடச்சிடும். அப்படின்பொழுது இவனுக்கு பெரிய ஆச்சரியமாகிடுது வந்து. என்னையா அது இப்படி ஒரு இதுவா? அப்படின்னு அவரே பார்த்துட்டு இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பை வந்து அவர்கிட்ட சொல்கிறோம். அந்த நபர்கிட்ட சொல்கிறோம், நாங்கள் 2 பேரும் வந்து இதே ரூம்மேட்டு தான். அவர் டைரக்டர் ஆகிட்டார். அந்த டைரக்டர் ஆகிறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள், நான் வந்து டைலாக் ரைட்டராகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த நபர் அந்த நடுத்தர வயதுக்காரர் என்ன சொல்கிறாரு, சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு அவர் கிடையாது சார். சிடு சிடுன்னு விழுறாரு, இது பண்ணுறாரு. இவர் என்ன நம்புறாருன்னா, அந்த நபர் அந்த டாக்டர்னு சொல்கிறவர் வந்து டாக்டர் சார்ன்னு சொல்கிறவர் வந்து ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். அவர் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், நம்ம பையன் தான்யா, நம்மக்கிட்ட இருந்தவன் தான்யா, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நீ போனால் வேலை நடக்கையான்னு. அவ்வளோ பெரிய ஆள் சொல்லியும் இந்த செட்டுக்குள்ளே நம்மள ஏதோ ஒரு மாதிரி மூஞ்ச கொடுத்து பேசாமல் கூட, சரிங்க உங்களுக்கு இருக்குங்க ஒரு 2 நாள் ஒரு சின்ன வேஷம் இருக்குங்கன்னு சொல்லாமல் இவர் பயங்கரமாக பிஹேவ் பண்ணுறாரு. திமிர் பிடிச்ச ஆள் போலது சார்னு இந்த நபர்கிட்ட சொல்கிறாரு. உங்களை மாதிரி இல்லை சார், தங்க சார் நீங்கள். அவர் மாதிரி ஒரு மாதிரி திமிர் பிடிச்ச ஆளாக இருக்கார் சார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது சார். டாக்டர் சொன்னதுக்கு இங்கே நடந்துக்கிறதுக்கு வேறு விதமாக இருக்கார் சார்னு இந்த நபர் அதை ஒரு சின்ன புன்னகையோடு அப்படியே கடந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, சரி படுத்து தூங்குங்க அப்படின்னு தூங்கி முடிச்சோடனே காலையில் விடியுது. பரபரப்பாக வராங்க. உடனே செட்டுக்குள்ளே போனோம். அந்த கதாநாயகி இன்றைக்கி வர வேண்டியது காலையிலே வந்தோன்னே அதுக்குள்ளே ஒரு 15 ஃபோன் அடிக்கிறார் அந்த டைரக்டர் நண்பர். ரெடி ஆகிட்டிங்களா, வாங்க நீங்கள் தாங்க வரணும், அவங்களுடைய கால் ஷீட் வந்து பொன் முட்டையிடம் வாத்து அப்படின்போது இந்த நபருக்கு ரொம்ப இதுவாகிடுது. சார் எனக்கு வேஷம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல சார், அந்த நடிகை நான் தூரத்துலேருந்து பார்க்கணும் சார், அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே. இவர் திரும்பி அப்படி முறைக்கிறார். வந்து முறைச்ச பிறகு இவர் பைக்கில் ஏறி உட்காந்து மறுபடியும் செட்டுக்குள்ளே வந்து விட்டோடனே அவர் பார்க்குறாரு அந்த டைரக்டர் வந்து, ஏங்க உங்களை 2 நாள் கழிச்சு தானே வர சொன்னேன் அப்படின்போது இவர் சொல்கிறார், இல்லைங்க அவர் ஊருக்கு போயிட்டு திரும்ப வர முடியாது, என் ரூமில் தங்கிங்க 2 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பரவாயில்ல சரி சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கேரவனுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த நடிகையோடைய மேனேஜர் ரெடியாக இருக்கார். சார் இல்லை மேடம் ஒன்று கூப்பிட்ட பிறகு இன்றைக்கான காட்சியை போய் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும்
அந்த காட்சியை வந்து நீங்கள் விளக்கணும் அப்படின்றாங்க. இந்த டைரக்டர் அந்த அவங்ககிட்ட எப்படி அந்த காட்சி சொல்கிறதுன்னு ஒரு படபடப்பு இருக்கும்போது தான் இவர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டயலாக் ரைட்டர் இவர் நல்ல கதை சொல்லக்கூடியவர். இவரை வந்து வச்சுக்கிட்டு நீ தான் எப்படியாவது சொல்லணுன்றார். நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் விடுங்க அப்படின்றார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கத்தில் இருக்கிற நபர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறார் வந்து. இப்போ அவர் நடிக்க சான்ஸை தாண்டி சார் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமான்ற ரேஞ்சில் வந்து இது பண்ணோன்னே கொஞ்ச நேரத்தில் முகம் காட்டி விட்டுறாரு அந்த டைரக்டர் வந்து. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள் வந்து எவ்வளோ வயசாகுது என்னங்க நீங்கள் வந்து இப்படி வந்து தொந்தரவு பண்ணுறீங்க நீங்கள் போங்க அப்படின்னு இது பண்ணி விட்டுறாரு. அவர் ஓரமாக போய் நின்று இந்த நபர் இந்த சும்மா இருங்க இருங்கன்றார். ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க இன்னும் மறுபடியும் அவருக்கு டென்ஷன் ஆகுது வந்து. என்னையா இவன் பெரிய பிகு பண்ணுற ஆளாக இருப்பான் போலன்னு உடனே அந்த மேனேஜர் உடனே சார் மேடம் கூப்பிட்றாங்கன்னு அந்த கேரவன் கொஞ்சம் நல்ல ஹைடெக் கேரவன் அது உள்ளே அப்படி போகிறாங்க. போனவுடனே அறிமுகப்படுத்திக்கிறாரு. இவர் தான் சார் இவர் தான் மேடம் உங்களுக்கு வந்து இன்றைக்கான காட்சியை வந்து நரேட் பண்ண போகிறார் அப்படின்னு அப்படியே குடும்பம் அந்த காட்சியை ஃபுல்லாக விளக்கி முடிச்சோடனே அவங்க அப்படி கைத்தட்டுறாங்க. கைத்தட்டி எக்ஸலண்ட் எங்கள் ஷாட் வந்து ரெடியானோடனே கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்போது வெளியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன். நண்பா வேறு விதமாக கலக்கிட்டேன் நான் எப்படி சொல்ல போகிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு வந்து பயங்கர பதப்பதப்பில் இருந்தேன். பயங்கரம் அப்படின்னு இந்த பின்னாடி அந்த மறுபடியும் அந்த பின்னாடி வந்துட்டார் அந்த நடுத்தர வயது நபர் வந்து அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது எல்லாம் முடிச்சுட்டு அந்த மகிழ்ச்சியை சொல்லிவிட்டு அந்த டைரக்டரோட முகம் அப்படியே கொஞ்சம் மாறி நண்பா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்றார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கம் டைரக்டர் என்னென்னு எங்கள் அப்பா இறந்துட்டுதா காலையில் தகவல் வந்தது விடியற்கால. நான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இந்த காட்சி இவங்களுடைய கால் ஷீட் ரொம்ப முக்கியமானது. அதனால் வந்து என் கோ டைரக்டர் இதை டைரக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பர்மிஷன் நான் வந்து ப்ரொடியூசருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லிட்டேன். நீ இந்த காட்சியை நீ எடுத்துகிட்டு நான் ஊருக்கு கிளம்புனோம்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்குன்னு தூக்கி வாரி போடுது. அடப்பாவி ஒரு தந்தை இறந்துட்டாருன்ற ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ நேரம் மறைச்சி இப்போ வந்து சொல்கிறாருன்னா இதுக்காக வெயிட் பண்ணி என் பைக்கில் ஏறு ஒன்று வந்து நம்ம வந்து கோயம்பேடில் எடுத்து போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறோம் போது இந்த நடுத்தர நபருக்கு வந்து அப்படியே அதாவது உச்சபட்சமாக தூக்கி வாரி போடுது வந்து அந்த டைரக்டர் மேலே இதுவரை இருந்த அந்த கோபம் ஒரு மாதிரியான ஒரு வெறுப்பு எல்லாம் ஒட்டுமொத்தமாக மாறுது வந்து. ஒரு மனுஷன் ஒரு தந்தை இறந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் தாமதப்படுத்தி அந்த நடிகையிடம் கதை சொல்லி முடித்த பிறகு தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறான்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவன் எவ்வளோ பெரிய போராட்டத்தை போராடி இருக்கணும். நம்ம யாரோ ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு ஒரு ரெக்கமெண்டேஷனில் சொல்லிட்டாங்க ஒரு சீன் நடிக்கிறதுக்காக இருக்கிறோம் இந்த நபரை பூரா நம்ம கெட்டவன் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை தொலைச்சிட்டு எவ்வளோ பெரிய வலியை தொலைச்சிட்டு எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடம் கிடச்சிருக்குது. அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக தன்னுடைய கொடுமையான ஒரு வலியை அதை ஓரமாக அப்படி மறைச்சி வச்சுட்டு அதன் பிறகு கிளம்புறான் அப்படின் பொழுது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவர் மௌனமாக அந்த ஸ்டுடியோவை விட்டு அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பார். இதுதான் அந்த கதை எக்ஸலண்ட்டான ஒரு கதைங்க. அது பிரமாதம். அது ரொம்ப என்னை மனசை பாதிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.